அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. இந்தியாவின் டயர் நகரம் என அழைக்கப்படும் பகுதி எது தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது அந்த பகுதி. தெரிந்து கொள்ள எங்களோடு பயணியுங்கள் சில நொடிகள். இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் 30 லட்சம் டயர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் 30% சென்னை அருகே உள்ள ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் பகுதியில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. டயர் உற்பத்தி நிறுவனங்களிடம் இப்பகுதி சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் பகுதிகளில் நாட்டின் முன்னணி டயர் உற்பத்தி நிறுவனங்களான அப்போலோ டயர்ஸ், சியட் டயர்ஸ் மற்றும் ஜேகே டயர்ஸ் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. கார், இருசக்கர வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் உள்ளிட்டவை இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஹுண்டாய், டைம்லர், ரெனால்ட் நிசான், யமஹா, ராயல் என்ஃபீல்ட் ஆகிய வாகன உற்பத்தி நிறுவனங்களும் இப்பகுதியில் உள்ளதால் இவை டயர் உற்பத்திக்கு மேலும் ஆதரவாக உள்ளன. சென்னை, காட்டுப்பள்ளி, காமராஜர் என மிகப்பெரிய 3 துறைமுகங்கள் இப்பகுதிகளுக்கு மிக அருகில் இருப்பது, உட்கட்டமைப்பு வசதிகள், தேசிய நெடுஞ்சாலைகள் இருப்பதால் உள்நாட்டில் மட்டுமல்லாமல் ஏற்றுமதி விநியோகத்திற்கும் ஏற்ற இடமாக இது இருப்பதாக கிரிசில் ரேட்டிங் இயக்குனர் பூனம் உபாத்தியாய் தெரிவித்துள்ளார். வலுவான உட்கட்டமைப்பு, விநியோக சங்கிலி, அரசின் ஆதரவு போன்றவை இருப்பதால் தங்கள் நிறுவனத்தை விரிவாக்கம் செய்ய மேலும் 450 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக சியட் சமீபத்தில் தெரிவித்திருந்தது. திறமையான மனித வளமும் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பும் இப்பகுதியில் இருப்பதாக ஜேகே டயர்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய டயர் உற்பத்தி ஆலையை அமைத்து விரிவுபடுத்துவதற்கும் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்திற்கும் இந்த பகுதியில் சுமார் 5,500 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாகன உற்பத்தியின் மையமாக சென்னை திகழ்வது நாம் அறிந்ததுதான். ஆனால் இப்பகுதிகள் தற்போது மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கும் டயர் உற்பத்திக்கும் முக்கியம் வாய்ந்த இடமாக உருப்பெற்று வருகின்றன. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.